கமலஹாசனோட தலைவன் இருக்கிறான் அப்படின்ற படம் அரசியல் கலந்த கதை அப்படின்றதுனால உதயநிதி ஸ்டாலின் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மறுத்திருக்காராம். இதை சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலினே ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு. கமலஹாசன் எப்பவுமே வித்தியாசமான முயற்சிகளை எடுப்பார். அவரோட கதை களங்கள் மட்டும் இல்லாமல் அவரோட கதாபாத்திரங்களுமே வித்தியாசமாக தான் இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். சில வருஷங்களுக்கு முன்னாடி தலைவன் இருக்கிறான் அப்படின்ற படத்தை கமலஹாசனை டைரக்ட் பண்ணுறதாகவும் இருந்தது. இதில் இந்தியாவோட முன்னணி நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்களும் ஒப்பந்தமாகி அப்போ இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண உதயநிதி கிட்ட கமலஹாசன் கோரிக்கை வச்சிருக்காரு. ஆனா உதயநிதி சார் இது அரசியல் கலந்த கதையா இருக்கு, அதனால நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணா சரியா இருக்காது. அது மட்டும் இல்லாம எனக்கு பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு காமெடியான படம் உங்ககிட்ட இருந்து வேணும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண மறுத்திருக்காராம். இந்த விஷயத்த உதயநிதி ஸ்டாலின் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இப்போ தலைவன் இருக்கிறான் படத்தை கமலஹாசனை ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்ட் பண்ண போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. ஆனா இந்த தகவல் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாது. கூடிய சீக்கிரமே இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமா நியூஸை நீங்க தெரிஞ்சுக்க உடனே நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.